ஹாய் பாரிஸ், இன்றைக்கி என்னோடய சிலிக்கான் மோல்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்கிட்ட கொஞ்சம் மோல்ட்ஸ் தான் இருக்குது, பட் இருந்தாலுமே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நிறைய சர்ச் பண்ணுவீங்க எங்கே வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ அதனால் இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன். அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணும்னு நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் மோல்டு பார்த்துடலாம். இது நான் ஒரு ஃபுல் ஷீட்டாக தான் வரும். நான் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இது நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பண்ணிடாதீங்க. இது ரிவர்ஸ் டைப் கிடையாது. இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற டைப். ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வர்றது உங்களுக்கு இதில் பின்னாடி போயிடும். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ரிவர்ஸ் மோல்டு வாங்கிக்கோங்க வாங்கும் போதே. நான் இது வித்தவுட் ஹோல்ஸ் வாங்கிட்டேன். நீங்கள் ஹோல்ஸ் உள்ளது வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோல் போடுறது அந்த ப்ராப்ளம் இருக்காது. இல்லைனா நீங்கள் தனியாக ட்ரில் மிஷின் வச்சு நீங்கள் ஹோல் போட வேண்டியதாக இருக்கும். அண்டு என்கிட்ட ட்ரில் மிஷின் இருக்குது. ஸோ நான் அதை வச்சு தான் நான் ஹோல் போட்டுட்ருக்கேன். அப்புறமா இதில் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் நம்பர்ஸ்க்குன்னு தனியாக எதுவும் வாங்க வேண்டாம். இதுலேயே நம்பர்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 380 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். துளசி ரெசின்ஸ். உங்களுக்கு தேவையான லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இது பாப் சாக்கெட் மோல்டு. இது நான் தெரியாமல் 2 பீசஸாக ஆர்டர் பண்ணிட்டேன். பட் ஓகே இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டேன். இது 200 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். துளசி ரெசின் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது 4 ஷேப்ஸில் வரும். ஹாட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அகேட் அந்த மாடலில் ரவுண்டு, தென் சர்க்கிள் அண்ட் மிக்கி மவுஸ். இது நல்லாவே குவாலிட்டியானதாக தான் இருக்குது. நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் இன்னமும் எனக்கு நல்ல பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் வாங்கியிருந்தேன். இது 120 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். சில டைம்ஸ் நமக்கு கொஞ்சம் நிறைய ஆர்டர்ஸ் எதாவது வந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். இது பாப் சாக்கெட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கீ செயின்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்மால் ஆல்ஃபபெட்டிக்கல் மோல்டு. இது நான் 120 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த கிராஃப்டி மால் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் வெப்சைட்லேருந்து வாங்கினேன். இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது நம்ம கீ செயின்ஸ்க்கு போடும்போது சைடில் இந்த மாதிரி இனிஷியல்ஸ் ஏதாவது ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டுனா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நம்ம ரெசின் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கும்போது இது அந்த லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. ஸோ இது நான் வாங்கிக்கிட்டேன். இது நம்ம கீ செயின்ஸ்க்குலாம் நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கோஸ்டர் மோல்டு. இது அகேட் கோஸ்டர் மோல்டு. இது 4 இன்ச் கோஸ்டர் மோல்டு. இது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. இது நான் அமேசானில் வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது ஓகே நம்ம சரியாக சர்ச் பண்ணாமல் வாங்கிட்டேன். இது 2 மட்டுமே 475 ஆயிடுச்சுங்க. இதுவே நான் தனியாக ரெசின் ஸ்டோர்லலாம் வாங்கியிருந்தேன்னா எனக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். 120 அந்த மாதிரியும் முடிஞ்சிருக்கும். இது ரொம்ப கஷ்டமாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ரொம்ப ரேட்டு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 475ங்கிறது ரொம்ப அதிகம். பட் ஆனால் அது குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. தென் இது ஒரு க்யூட்டான ஒரு மினி ஹார்ட் ஷேப்டு மோல்டு. இது கீ செயின்ஸ்க்காக பெண்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரு 6 ஆக் மோல்டில் இருக்கும். இதோட கட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ரெசின் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் நல்லாவே இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் என்னோடய ரெசின் ப்ராடக்ட் ஒன்று காமிக்கிறேன். இதுதான் நான் பண்ண கீ செயின். இது அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் மோல்டு இருக்கு இல்லையா, அதிலேருந்து நான் லெட்டர்ஸ் பண்ணி இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணேன். இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சைட்லலாம் பார்க்கும்போது அந்த ஜிக்ஸாக் மாடலுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக சூப்பராகவே இருக்கும். இது 90 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப்டி மாலில் தான் வாங்கினேன். நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் கீழே. இது ஒரு பேப்பர் வெயிட் மோல்டு, ரவுண்ட் ஷேப். இது நான் ரொம்ப தேடி சர்ச் பண்ணி கடைசியில் ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் நான் இதை பார்த்தேன். இதோட ப்ரைஸ் எனக்கு தெரியலை சரியாக. இது நம்ம சைடில் மட்டும் ஹாட் க்ளூ கன் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ரெசின் வெளியே வராது. இது அந்த லிங்க் கீழே சென்ட் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட நிறைய பேப்பர் வெயிட்ஸ் இருக்குது இதே மாதிரி. நான் இன்னும் 2-3 பேப்பர் வெயிட்ஸ் கூட வாங்கியிருந்தேன். இது அதில் பண்ண ஒரு மாடல் தான். நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இது நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மோல்டு தான் அப்புறமா நான் தேடினேன். எனக்கு ஆனால் இது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் பிரமிட் ஷேப் அண்ட் ஒரு ஸ்டார் ஷேப் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ஸ்டார் ஷேப் கொஞ்சம் யூனிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு ரெண்டுக்குமே அமௌண்ட் தெரியலை. நீங்கள் வேணால் அவங்கக்கிட்ட சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் இது ஒரு ஜுவல்லரி மோல்டு. இதுவும் அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கினேன். இது சின்னதாக ஜுவல்லரிலாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி மோல்டு. இது இந்த சைட் திருப்பி வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம மோல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே உள்ளது அது மூடிக்கு. அண்ட் நீங்கள் அதை திருப்பி வச்சு ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப் பேப்பர் வெயிட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடு. இல்லைனா ஒரு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன க்யூப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே எனக்கு அமௌண்ட் தெரியல. நீங்கள் ஆனால் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட இதை விட நிறையவே பேப்பர் வெயிட்ஸ் மோல்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஹார்ட் ஷேப்டு மோல்டு. இது 6 இன்ச் மோல்டு தான். பட் ஆனால் எனக்கு இது கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருந்துச்சு. 320 சம்திங் என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேன் துளசி ரெசின் ஸ்டோரில். ஆனால் இதை விட மற்ற இந்த கிராஃப்டி மால் அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் இது மாதிரி 6 இன்ச் ஒரு அகேட் கோஸ்டர் மோல்டு வாங்கியிருந்தேன்.
இது வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கனால நமக்கு ஃபோட்டோஸ் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து லார்ஜ் சைஸ் அப்புறமா வாங்கிக்கிட்டேன். இந்த 6 இன்ச் இந்த அகேட் மோல்டு வந்து 200ன்னு வாங்கியிருந்தேன். பட் ஆனால் ஹார்ட் ஷேப் மோல்டு மட்டும் ஏன் அவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கொடுக்குற லிங்க்ஸ் அப்புறமா வேறு பேஜஸ்னாலும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. தென் இது மாதிரி 8 இன்ச் ஹாட் மோல்டு வாங்கியிருந்தேன். இதுனா கொஞ்சம் நம்ம பெரிய ஃபோட்டோஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து 2 வாங்கியிருந்தேன். ஒன்று கிராஃப்ட் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜ் அண்ட் இன்னொன்று வந்து அந்த கிராஃப்டி மால்லேருந்து வாங்கியிருந்தேன். எனக்கு கிராஃப்டி மால் உள்ளது நல்லா திக்காகவே இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் தின்னாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து ரெண்டுமே 260ன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் ஈச் பீஸ். இதுவே 260 போது 6 இன்ச் ஹாட் மட்டும் எப்படி 320க்கு வாங்கினேன் எனக்கு இன்னும் தெரியல. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. தென் இது வந்து ஜுவல்லரி மோல்டு. இதுவும் கிராஃப்ட் ஸ்டாக்லேருந்து தான் நான் வாங்கினேன். இது வந்து நமக்கு பெண்டன்ட்ஸ் அண்ட் கீ செயின்ஸ், இயரிங், ஸ்டட்ஸ் இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் சைஸஸ்லேருந்து பிக் சைஸஸ் வரைக்குமே இருக்கும். அண்ட் இது நான் 190 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, ரொம்ப திக்காகவும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கேவிட்டி மோல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சார்ம்ஸ் இல்லைனா பெண்டன்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெசின் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே இருந்துச்சு, கொஞ்சம் திக்காகவுமே இருந்துச்சு. அண்ட் இது வந்து 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு துளசி ரெசின் ஸ்டோரில் தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இவ்வளோ தான் என்னோடய ரெசின் சிலிக்கான் மோல்டு. அண்ட் அப்புறமா நான் ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நம்ம பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் எனி டவுட்ஸ்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே இருந்தாலும் க்ளியர் பண்ணி விடுறேன். Thank you. Bye-bye.